விழுப்புரம் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மரங்கள் எரிந்து நாசமாயின. திண்டிவனம் வனச்சரகத்திற்குட்பட்ட இந்த வனத்தில் பல்வேறு அரிய வகை மரங்கள் உள்ளன. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ள நிலையில் இந்த வனப்பகுதியில் திடீரென்று தீப்பிடித்துள்ளது. காற்றின் வேகம் மற்றும் கடும் வெயிலால் காடு முழுவதும் தீ பரவியது. இதனால் வனப்பகுதி புகை மண்டலம் சூழ்ந்து காணப்பட்டது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்கள் எரிந்து சாம்பலாயின. அடையாளம் தெரியாத விஷமிகளால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் வனத்திற்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் உள்ளூர் மக்கள் வலியுறுத்தினர். எந்த கால்நடையும் உள்ள மேய்ச்சலுக்கோ இதுக்கு போக முடியாத சூழ்நிலையிலையும் அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில பல லட்சம் மரங்கள் தீக்கரையாகியும் தகுந்த பாதுகாப்பு இல்லாததால் தான் காரணம் கூட நாங்க சொல்லலாம். ஃபாரஸ்ட் ஆபீசர்ல 1% மட்டும் தான் இங்க பண்ணிருக்காங்க. அந்த 1% பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்ன்றது எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல. எங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்ல பாதுகாப்பு அதிகப்படுத்தணும். வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயால் சுற்று வட்டார பகுதி முழுவதும் புகை சூழ்ந்தது. இதனால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது.